ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பிணிகள் எப்படி இருக்கும் பொழுது நம்ம வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் குழந்தை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். அது எந்த மாதிரி நம்ம இருந்தால் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா, நார்மலாக ப்ரெக்னன்சி மந்த்ஸ் நல்லா சிரிச்சுட்டு மற்றவங்க கூட கூட நல்லா சிரித்து பேசும் பொழுது நம்ம பாடியிலேயே என்ட்ராஃபின்ஸுங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும். இந்த ஹார்மோன் உங்களை மட்டும் இல்லாமல் குழந்தையுமே ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்தும். கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாமல் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹார்மோன் எப்போ சுரக்கும்னா, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்களோ, எப்போ நம்மளை அறியாமையே நல்லா வாய் விட்டு சிரிப்போம், ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிக்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பாக வரும், அந்த நேரத்தில் இந்த ஹார்மோன் சுரக்கப்படுங்க. அதனால தான் ப்ரெக்னன்சி மந்த்ஸ் ரொம்ப அழுகாமல் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அழுகும்போது இந்த ஹார்மோன்கள் எல்லாமே டிப்ரெஷன் ஆகிடும். அப்படி ஆகும் பொழுது குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், உங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா மியூசிக் கேட்கும் பொழுது குழந்தை ரொம்பவே ஆக்டிவாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்கும் பொழுது, ஒரே சாங்கை கேட்காம டிஃப்ரெண்ட் சாங் கேட்கும் பொழுது குழந்தை நல்லாவே அசைய ஆரம்பிக்கும். இது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. குழந்தை நம்ம சாங் கேட்கும் பொழுது குழந்தை எந்த மாதிரியெல்லாம் மூமெண்ட் ஆகும், குழந்தை எப்படியெல்லாம் அசைவு நல்லா தெரியும், குழந்தை எவ்வளோ கர்ப்பத்தில் நம்ம மியூசிக் கேட்கும் பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறத இந்த ஸ்கேனில் நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. 5வது மாத ஸ்கேனும் 7வது மாத ஸ்கேன்லையும் சேர்த்து இந்த மூமெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு, குழந்தை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்படியே ஃபோனை வயிற்று பகுதியில் வச்சு கேட்குதா, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது குழந்தைக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. 3வது பார்த்தோம்னா, நல்லா ஆயில் போட்டு நல்லா உங்களுடைய வயிற்று பகுதியை மசாஜ் பண்ணுறது. அப்படி மசாஜ் பண்ணும் பொழுது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். அதுவும் நீங்கள் மசாஜ் பண்ணும் பொழுது நீங்கள் பேசிக்கிட்டே அல்லது ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே நீங்கள் மசாஜ் பண்ணும் பொழுது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்மா குழந்தை கூட பேசும் பொழுது குழந்தை இன்னும் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவும் குழந்தைக்கு ரொம்ப கேட்கும் திறன் ரொம்ப அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் கர்ப்பத்திலேயே ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அது குழந்தை பிறந்த பிறகு கூட அப்படியே ஞாபகம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் 5th மந்தில் இருந்தே ஏதாவது ஒரு சாங்ஸை ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த சாங்ஸ் நீங்கள் குழந்தை பிறந்த பிறகு அந்த சாங்ஸை போடும் பொழுது குழந்தையால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்தளவு குழந்தைக்கு நல்ல கேட்கும் திறனும் ரொம்ப ஞாபக சக்தி திறனும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எப்போ அதிகமாக இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு தடையும் குழந்தை கூட பேசும் பொழுது தான். நீங்கள் மட்டும் பேசக்கூடாது, உங்களுடைய கணவரும் பேசும் பொழுது தான் இன்னும் குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரொம்ப பாண்டிங் ரொம்ப அதிகமாக நல்லாவே உருவாகும். கர்ப்பிணிகள் யோகா பண்ணும் பொழுது கூட அவங்களுடைய பாடியில் என்ட்ராஃபின்கிற ஹார்மோன் சுரக்கப்படுது. இப்படி சுரக்கப்படுறதுனால கர்ப்பிணிகள் மட்டும் இல்லாமல் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். கர்ப்பிணிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகப்படும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் நல்லா வாக்கிங் போகும் பொழுது அவங்களுடைய இடுப்பு பகுதியில் ரிலாக்ஸுங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும். இந்த ஹார்மோன் உங்களுடைய இடுப்பெலும்புகளை நல்லா விரிவடைகிறதுக்கும், குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய கர்ப்பப்பை வாய் விரிவடைகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் கூட இதை சொல்லலாம். கர்ப்பிணிகள் அதிகமான புக்கு ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம சாங் கேட்குறத விட புக்கு ரீட் பண்ணும் பொழுது தான் குழந்தைக்கு இன்னும் ஞாபக சக்தியும் மூளை வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாகும். ஒரு சிலருக்கு புக்கு ரீட் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் அடுத்தவங்க ஸ்டோரி சொல்லும்போது அப்படியே நல்லா மெமரி பவர் ஆகும். நம்மளோட சேனல்லையே சுந்தரகாண்டம் நம்ம போட்டிருக்கோம். 1ஆம் பகுதியிலேருந்து 14 பாகம் வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு ரீட் பண்ணுறதும் ரொம்பவே பிடிக்கும். அவங்கெல்லாம் கூட நான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சுந்தரகாண்டம் புக்கு இல்லாட்டி கூட
அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான விலையில கூட இருக்குது. எதுக்காக கர்ப்பகாலத்தில் சுந்தரகாண்டம் நம்ம படிக்கணும்னா, இதில் நம்ம அனுமானுடைய வீரத்தை தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகளை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து வெல்லலாம், அதையும் வந்து எப்படி ரொம்ப அதிகமான திறமையோட அனுமான் வந்து செயல்பட்டிருப்பாரு. ரொம்ப யுத்தியோடையும் செயல்பட்டிருப்பாரு. அந்த இதெல்லாம் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்ப நல்ல அறிவாளியாவும், ரொம்ப தைரியசாலியாவும், ஈஸியா சமாளிக்கக்கூடிய திறமைகள் வந்து அதிகமா ஏற்படும்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து இத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம அதிகமா கர்ப்ப காலத்துல சுந்தரகாண்டம் புக் வந்து எல்லாருமே படிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப தைரியமா இருக்கிறதுக்காக தான் நம்ம சுந்தரகாண்டம் வந்து ரொம்பவே படிப்போம். கர்ப்பிணிகள் அதிகமா கோவப்படுவாங்க. நார்மலா பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப சின்னதா சொன்னா கூட நம்மளுக்கு அதிகமான மன அழுத்தமும், ரொம்ப கோவமும், ரொம்ப எதையாவது நம்ம திருப்பி பேசணுங்கிற ஒரு ரொம்ப அதிகமான கோவம் வந்து வரும். இது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். என்ன என்ன காரணம்னா, நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் அண்ட் புரோஸ்ட்ரோஜன் இந்த 2 ஹார்மோன்கள் வந்து அதிகமான ஏற்றத்தாழ்வோட இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு கர்ப்ப காலத்துல ஒரு ரொம்ப சின்ன விஷயத்த சொன்னா கூட நம்மளால தாங்கவே முடியாது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட ரொம்ப யோசித்து, ரொம்ப திங்க் பண்ணி ரொம்பவே அழுகுவாங்க. நார்மலா இந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அழுகவோ, ரொம்ப கோவப்படவோ, ரொம்ப மன அழுத்தத்தோடயோ இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா கூட இதெல்லாம் கூட குழந்தையோட வளர்ச்சியவும், குழந்தையோட சந்தோஷத்தையும் ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் குழந்தையும் இருக்கும். நீங்க அழுகும் பொழுது குழந்தையும் அழுகும். நீங்க சிரிக்கும் பொழுது குழந்தையும் சிரிக்கும். நீங்க எந்த அளவு ஹேப்பியா இருக்கீங்களோ, அந்த அளவு குழந்தையும் ஹேப்பியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும், அத ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோங்க. வீட்ல நெறைய பேருக்கு பிரச்சனைகளா இருக்கலாம். வேற ஹஸ்பண்டோட நெறைய பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய அத்தை, மாமியார் அவங்களோட நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களே பேசலாட்டி கூட நீங்களா வாலண்டியரா போய் பேசுங்க. நீங்களா வந்து உங்களால முடிஞ்ச அளவு எல்லா வேலைகளையும் செய்யுங்க. எல் அ நார்மலா பக்கத்துல இருக்கிறவங்க கூட அதிகமா பேசுங்க. இல்ல உங்க தெரிஞ்சவங்க கூட அதிகமா பேசுங்க. வீட்ல இருக்கவங்க கூட அதிகமா பேசும் பொழுது, இன்னும் நம்ம பாடியில இருக்கிற அந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவம், ரொம்ப இரிட்டேஷன் இந்த மாதிரியான ஃபீலோர் நம்மளுக்கு ஈஸியா கம்மியாகும். நார்மலா பிரெக்னன்சி டைம் வந்து நம்ம அதிகமா பேசணும். யாராவது நம்ம பக்கத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல யாரு இருந்தாலும் சரி, அவங்க கூட நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க. ரொம்ப இயல்பா இருந்தாலே நீங்களும் உங்களோட குழந்தையும் ரொம்பவே ஹேப்பியா இருப்பீங்க. அதுவும் கர்ப்ப காலத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்